முன்னாடி நம்ம ஒரு முதலமைச்சரை பார்க்க போகிறோம், முன்னாடி நடிகராக பார்த்தது, இப்போ சிஎம்ஐ பார்க்க போகிறோங்கிற ஒரு சின்ன ஒரு பதட்டம் இருந்துச்சு. உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம தான் சிஎம் பார்த்துற தெரிஞ்சு அது உடச்சிட்டார். நம்ம எப்பவும் பார்க்குற அது விஜய் சாரை தான் அங்கே பார்க்க முடிஞ்சுது. நிறைய இப்போ சங்க சார்பாக சரி முன்னெல்லாம் கலைஞர் அவர்களை பார்க்க போயிருக்கோம், கோட்டைக்கு. இப்போ ஜெயலலிதா அம்மாவை பார்க்க போயிருக்கோம், ஸ்டாலின் அவர்களை பார்த்துருக்கோம், எடப்பாடி அவர்களை பார்த்துருக்கோம். நிறையா போய் அந்த சீட்டில் நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் டைம் விஜய் சார் அந்த சீட்டில் உட்காந்து பார்த்த உடனே அது ஒரு தனி பரவசம் தான். அம்மா உணவகத்தை திருப்பி சீரமைக்கிறாருங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இது வந்து ஏழை எளிய மக்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஒரே ஒரு ப்ரெஸ் மீட்டு எல்லாருமே டக்குன்னு ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்க வச்சது. எதுக்கு இந்த ப்ரெஸ் மீட்டு? ரஜினி சாரோட ப்ரெஸ் மீட் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பட் அந்த ப்ரெஸ் மீட்டோட பின்னணி என்ன அப்படின்னு உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். ஒரே ஒரு பின்னணி தான். அதை பேச வச்சவர் யார் தெரியுமா? கமலஹாசன். நீங்கள் அவ்வளோ சீனியரு, அரசியலே இன்றைக்கி ஒரு சீனியரு. அவர் வந்து மற்ற கட்சிக்கெல்லாம் போய் பார்த்தாரு. நீங்கள் எதுக்கு போய் அவசரம் வீட்டில் போய் பார்க்குறீங்க? ஏன் பார்க்குறீங்க? உங்களுக்கு என்ன அவசியம்? இப்போது என்னென்னா, ரஜினி சாரை ஒரு சூழ்நிலை கைதியாக மாற்றிடணும். இப்போ இந்த கமலஹாசன் போய் பார்த்தாரு, இதுக்கப்புறம் நம்ம வந்து எதுவும் சொல்லணும் தப்பாக போயிருங்கிறதா தான் ரஜினி மீடியா சந்திச்சு சொல்ல சூழல் வந்துச்சு. கேட்கல இதெல்லாம் என்ன காரணம்ட்டு. ரஜினி ரசிகர்களோ விஜய் ரசிகர்களோ மற்ற கட்சிகளோ காரணம் இல்லை. ஒன்லி ஒன் நம்ம கமலஹாசன் அவர்கள் தான். கலர்கான அடிவியூஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு வணக்கம். இன்னைக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லாக மிகப்பெரிய டாக்காக இருக்குது விஜய் சார் அண்ட் வந்து சிஎம். விஜய் சார் சிஎம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த சைடில் இன்னொரு பேரை வந்து எடுத்துக்கலாம். தமிழ்நாடு அரசு பேரரசு ரெண்டுமே வந்து இணைக்கிற ஒரு மாசான ஒரு விஷயம் தான் இருக்குது. ஸோ வந்துட்டு விஜய் சார் பற்றியும் அண்ட் வந்துட்டு இந்த பேரரசு சார் பற்றியும் பேரரசு சார்கிட்டே கேட்க போகிறோம். ஸோ வந்துட்டு நம்மள்கிட்ட வந்து விரிவாக இதெல்லாம் பேசுறதுக்காக வந்திருக்காங்க. ஆல்வேஸ் என்னுடைய ஃபேவரட் இயக்குனர், உங்களுடைய ஃபேவரட் இயக்குனர் திரு பேரரசு சார் அவர்கள். சார் வணக்கம். நல்லா இருக்கலாம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப அரசு பேரரசுலாம் சேர்த்து போட்டு உங்களுடைய காம்பினேஷனில் போட்டேன். சரிங்க சார். சார் அண்ட் வந்து உங்களை பார்க்குறது எப்போவுமே எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு சந்தோஷம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இப்போ ரீசெண்டாக நான் பார்த்தேன், ட்விட்டர் ஆகட்டும், அதுக்கப்புறம் இன்ஸ்டா ஆகட்டும், எல்லாத்துலேயும் உங்களுடைய சப்போர்ட் தான் முதல் சப்போர்ட்டாக விஜய் சாருக்கு இருக்குது. இது இப்போ இல்லை, அப்போயிலேருந்தே இருக்குது, ஸ்டார்டிங்லேருந்தே இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ லாஸ்ட்டாக போய் பார்த்துருந்தீங்க விஜய் சார் பற்றி, டீமாக போனீங்க. ஸோ எப்படி இருக்காரு? போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முதலமைச்சரை பார்க்க போகிறோம், நம்ம முன்னாடி நடிகராக பார்த்தது, இப்போ சிஎம்ஐ பார்க்க போகிறோங்கிற ஒரு சின்ன ஒரு பதட்டம் இருந்துச்சு. உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம தான் சிஎம் பார்த்துற தெரிஞ்சு அது உடச்சிட்டார். நம்ம எப்பவும் பார்க்குற அது விஜய் சாரை தான் அங்கே பார்க்க முடிஞ்சுது. ஆமாம், சந்தோஷம். இன்னொன்று, நமக்கு நிறைய இப்போ சங்க சார்பாக சரி முன்னெல்லாம் கலைஞர் அவர்களை பார்க்க போயிருக்கோம், இது கோட்டைக்கு. அப்புறம் ஜெயலலிதா அம்மாவை பார்க்க போயிருக்கோம், ஸ்டாலின் அவர்களை பார்த்துருக்கோம், எடப்பாடி அவர்களை பார்த்துருக்கோம். நிறையா போய் அந்த சீட்டில் நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் டைம் ஆமாம் நம்ம விஜய் சார் அந்த சீட்டில் உட்காந்து பார்த்த உடனே அது ஒரு தனி பரவசம் தான். ஆமாம், கொஞ்சம் நேரம் அந்த சீட்டில் பார்த்துக்க பேச்சை வரல, முதல்ல ரசிச்சுட்டு இருந்த முதல்ல. ஆமாம், மற்ற கேஎஸ் ரவிக்குமார் சார், உதயகுமார் சார்லாம் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே அந்த சீட்டில் அவர் உட்காந்ததை கொஞ்சம் நேரம் ரசித்தேன். இதோட நம்மளுக்கு என்ன பெருமை வேண்டி இருக்குது? நமக்கு தெரிஞ்சவர், நமக்கு லைஃப் கொடுத்தவர், நம்ம சினிமா துறையில் இருந்த ஒரு, எங்கள் குடும்பத்துலேருந்து வந்தவர். இன்றைக்கி அவர் சீட்டில் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷம். என்ன பேசுனீங்க? நான் ஒன்றும் இப்போ ஒன்றே ஒரு சொன்னேன் அவர்கிட்ட, சார் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஒரு மனநிறைவோடு உங்களை வாழ்த்து தான் இன்றைக்கி வந்திருக்கிறோம். வேறு கோரிக்கைகள் அதெல்லாம் இப்போ நாங்கள் வைக்க போகிறதில்ல. உங்கள் வாழ்த்துறது தான் இன்றைக்கி எங்களுக்கு முதல் வேலை. வாழ்த்து வந்துருக்குறோம். கோரிக்கைலாம் இருக்குது, அது பின்னாடி ஒரு நாள் நாங்கள் வந்து கொடுத்துக்குறோம். இப்போ சந்தோஷமாக வந்து உங்களை வாழ்த்து வந்துருக்கோம் சார், எவ்வளோ. உடனே சொல்லிட்டார், நீங்கள் எப்போனாலும் வாங்க, என்ன வேணும் கேளுங்க, நான் பண்ணித்தரேன் அப்படின்னார். அந்த வாக்கு உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. கண்டிப்பாக சார். ஆனால் நிறைய இயக்குநர்களாக சேர்ந்து ஒரு டீமாக போனப்போ அங்கே ஏகப்பட்ட டிஸ்கஷன் போயிருக்கும், ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு, அப்படின்னு தோணுச்சு. ஏதாவது விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறீங்களா எல்லாருமா சேர்ந்து? எல்லாருமே ஹாப்பி தான். இப்போ அங்கே போடல கேஎஸ் ரவிக்குமார் சாரும் அவரை வச்சு படம் பண்ணியிருக்காரு, மின்சார கண்ணா. அப்புறம் எழில் சார், அவரும் துல்லாத மனம் துள்ளும் அப்படின்னு ஒரு படம் பண்ணவர். அதுக்கப்புறம் நம்ம திருப்பாச்சி சிவாஜி பண்ண பேரரசு. ஆமாம், இது எல்லாத்தையும் விட இப்போ உதயகுமார் சார் இருக்கட்டும்,
சரவண சுப்பையா, எல்லாருமே என்னென்னா அங்கே யாருமே டைரக்டராங்கிற மனநிலை இல்லை முதல்ல. அவங்க வந்து நம்ம வீட்டில் ஒருத்தர் உச்சத்தை தொட்டிருக்காரு, அரசியலையும் உச்சத்தை தொட்டு இந்த சீட்டில் உட்காந்துருக்காரு. எல்லோரும் வியப்போடு தான் பார்த்தாங்க. எல்லாம் நல்லா பார்த்தா எல்லாம் பேசினாங்க. இப்போ ஒரு ரவிக்குமார் சாரும் சொன்னார். அவர் சார் என்ன சொன்னார்னா, நாங்கள் கதை, திரைக்கதை, வசனம்லாம் எழுதி நாங்கள் டைரக்ஷன் பண்ணும்போது நீங்கள் நடிச்சிங்க. இப்போது நீங்களே கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாமே இப்போ நீங்களே ஆகிட்டீங்க. அதெல்லாம் ரசித்தார். நம்ம உதயகுமார் சாரும் ஹாப்பியாக அவரும் சொன்னார். எல்லோரும் கலகலப்பாக பேசினா கேட்டார். கேட்டு தான் ஓகே. அப்புறம் எல்லாம் தனித்தனியாக ஸ்டில் எடுத்துட்டார். நிறையா அன்றைக்கி டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண கூடாது. நான் நிறையா அவருக்கு நிறைய வேலைகள் இருக்குது. நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்க முடியாது. வந்தோம், போனோமா, பார்த்தோமா, ரசித்தோமா, வாழ்த்துனோமா அப்படின்னு வந்துட்டோம். கண்டிப்பாக சார். அது வந்துட்டு நான் எப்போவுமே பர்சனலாக சொல்கிறது வந்து ஒருத்தர் வெற்றி பெற்றதுக்கப்புறம் கூட போய் நிற்கிறதுன்றது வேறு. ஆனால் அந்த தோல்வியிலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து நிற்கிறது இருக்குல்ல சார், அதில் முக்கியமான ஒரு ஆள் நீங்கள். தொடர்ந்து நாங்கள் உங்களோட இன்டர்வியூஸ்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அவர் நிறைய விஷயங்கள் ஒவ்வொன்றா வந்து பண்ணிட்டே இருக்காரு. அதில் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபைடாக நான் கேட்கணும்னு நினச்சது வந்து இந்த சாப்பாடு, அம்மா உணவகம் அதை வந்துட்டு புதுப்பிக்கிறாரு. நிறைய விஷயங்கள் வந்து இது அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. இந்த திட்டம் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட். ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ நம்ம வந்து கடந்த ஆட்சிகள் படிக்கும்போது அதில் சில நல்ல விஷயம் நடக்கும். அது மாதிரி இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியா, அதில் சில நல்ல விஷயம் நடந்திருக்கும். மக்களுக்கு தேவையானது எது, அது யார் செஞ்சான்னா, அதை வந்து மக்களுக்கு தேவையான அத்தியாவசியமான ஒரு திட்டத்தை வந்து இன்னொரு ஆட்சி மாறும்போது அதை முடைக்கிடக்கூடாது. அது வந்து ஒரு தவறான அரசியல். அரசியலுங்கிறது, அரசியல்வாதிங்கிறது யாருக்காக? மக்களுக்காக தான். அப்போது ஒரு அரசாங்கம் செஞ்சதை இப்போ சத்துணவு திட்டம் வந்து இன்ன வரைக்கும் யாரும் கைவிடலை. ஏன்னா அது வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒரு திட்டம். மதிய உணவு திட்டமாக இருந்துச்சு. அதோட இன்னொரு பரிணாம வளர்ச்சி தான் சத்துணவு திட்டம். அப்போ காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை எம்ஜிஆர் மேம்படுத்தினார். ஏழை மக்களுக்கு குறிப்பிட்டு போடணும்னா எல்லாருக்கும் போடு. அப்போ அது ரொம்ப பேசப்பட்டது. இன்ன வரைக்கும் அந்த சத்துணவு திட்டம் இன்றைக்கும் அது ஜெயலலிதா வந்தும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் திமுக வந்தும் பண்ணாங்க. அது கலைஞர் இருக்கும்போது எக்ஸ்ட்ரா முட்டையெல்லாம் போட்டார். ஆமாம். அதுக்கப்புறம் திருப்பி எடப்பாடி அவர்களும் தொடர்ந்து அதை பண்ணாங்க. திருப்பி முக ஸ்டாலின் வந்தாங்க. அவங்க சத்துணவு திட்டம்லாம் கைவிடலை. அவங்க கடைசியாக டிஃபனும் சேர்த்து போகிறோம்னாங்க. அதனால் ஒரு மக்களுக்கு அத்தியாவசியமான திட்டம் அப்படிங்கும்போது எந்த அரசும் கைவிடக்கூடாதுங்கிறதுல சத்துணவு திட்டம் ஒரு உதாரணம். அதே மாதிரி அம்மா உணவகம் ரொம்ப பேசப்பட்டதை விட நான் பார்த்துருக்கேன். நானே போய் சாப்பிட்ருக்கேன். சூப்பர். ஆமாம். அந்த அம்மா உணவு வந்த புதுசில் என்ன போடுறாங்க அப்படின்னு இருக்குல்ல, நானும் போய் சாப்பிட்ருக்கேன். நல்ல டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. அப்போ அந்த நிறைய அம்மா உணவுகளை கடந்து வருவேன். அப்போ அந்த அம்மா உணவகத்தை பார்த்தா நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ், சின்ன சின்ன சிறு சிறு வியாபாரம் இருக்கலாம், அங்கேயே சாப்பிடுவாங்க. இங்கே கேட்க நேரு சாலை மரத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் சினி ஃபீல்டில் நிறைய அது பேச்சில் இருப்பாங்க ஒர்க்கர்ஸ். அது ரொம்ப எப்போது வேலை கிடைக்கும், தொடர்ந்து வேலை கிடைக்காது. இப்போ இவங்களாம் ரெகுலராக வீட்டில் சமைச்சு ஏதோ ஏதோ சிம்பிளாக சமைச்சா கூட வர செலவோட பாதி தான் இங்கே டிஃபனுக்கு வரும். காலை இட்லி சாப்பிட்டு நிறைய எல்லாத்துக்கும் பயன்பட்டுச்சு. இப்போ அந்த திட்டம் என்னாச்சுன்னா, போன பீரியடில் அது அங்கங்கே அது வலு விழுந்தது, முன்ன மாதிரி பராமரிப்பு இல்லை, சிலதெல்லாம் மூடிட்டாங்க அப்படின்னா நிறைய பேச்சு வந்துச்சு. நம்ம அது மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அது உண்மையாக பொய்யாங்கிறத நம்ம மனசு கேட்கும்போது மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கான காரணம் என்னென்னா, அம்மா உணவகம் அப்படிங்கும்போது அந்த அம்மா அப்படிங்கும்போது இந்த பேர் உறுத்தம் அவங்களுக்கு. அதே இது முன்னாடி கலைஞர் காப்பீடு திட்டம் ரொம்ப சிறப்பான ஒரு காப்பீடு திட்டம் கலைஞர் பீரியடில் கொண்டு வந்தாங்க. அது ஏழை மக்களுக்கெல்லாம் 50 ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த அம்மா ஆட்சி வந்ததுக்கப்புறம் அந்த கலைஞர் காப்பீடு திட்டங்கிறது அது கொஞ்சம் வலுவிழுந்தது. காரணம் இந்த கலைஞர் அப்படிங்கிற பேர். அந்த ஒரு நல்ல திட்டத்துக்கு சுயமாக உங்கள் பேர் வைக்கக்கூடாது, என்னுடைய வேண்டுகோள். அம்மா, கலைஞர், அவ்வளோ எம்ஜிஆர் வைக்கவே இல்லை.
அப்போ அந்த ஒரு பேரை குறிப்பிட்டு அடுத்த ஆட்சி வரும்போது ஃபஸ்ட்டு அந்த திட்டத்தை தான் கை வைக்கிறாங்க. நீங்கள் பொதுவாக வச்சுட்டு வச்சிங்களேன், இப்போ அரசு காப்பீட்டு திட்டம் அப்படின்னா எந்த அரசு வந்தாலும் அந்த அரசு தான். அரசு உணவகம், எந்த அரசு வந்தாலும் அரசு உணவகம் தான். அப்போ அதை முடக்கிறதுக்கு ஒரு மனசு வராது. சத்துணவு தொட்டி ஏன் இது வரைக்கும் நிலச்சிருக்குன்னா, அவர் எம்ஜிஆர் சத்துணவு தொட்டி வைக்கல. அவர் ஒரு பேரை குறிப்பிட்டு வைக்கலாம். அதாவது அப்போ முதலமைச்சரின் சத்துணவு திட்டம். அப்போ யார் வந்தாலும் அடுத்து கலைஞர் முதலமைச்சர் வந்தால் அது முதல்வரின் சத்துணவு திட்டம். அடுத்து ஜெயலலிதா வந்தாலும் முதல்வரின் அவங்க முதல்வர் உறுத்தாது. இப்போ இந்த அரசியல்ன்றவங்க நீங்கள் நல்லது அவங்க பேர் வைக்கக்கூடாது. இப்போவும் சொல்கிறேன், விஜய் சாருக்கு நல்ல திட்டங்களுக்கு பேர் வைக்கக்கூடாது. அரசுன்னு வச்சுக்கணும். அரசு உணவகம், அரசு காப்பீட்டு திட்டம், நீங்கள் பேரோட மாற்றலாம். இப்போ ஏன்னா ஃப்யூச்சரில் லாங் லைஃப் நல்ல திட்டம் போகணும்னா ஒரு கட்சி தலைவரோட பேரை வைக்க வேணாம். அதனால ஒரு தியாகி பேரை வைங்க. பாரதியார் இருக்கார், சிதம்பரம் பிள்ளை இருக்கார், எத்தனையோ இருக்காங்க. இப்போ வாவு சிதம்பரம் பிள்ளை அவங்க சொத்தை எல்லாம் இழந்துட்டாங்க. அவர் கப்பல் வச்சுருந்தார், இழந்துட்டார். சொத்து வச்சு இழந்துட்டார். எல்லாத்தையும் இழந்து இறந்த ஒரு தியாகி. அவங்களுக்கு இந்த மாதிரி திட்டங்களுக்கு அவங்க பேர் வச்சிங்கன்னா அவங்க இழந்தாங்களே இழப்பு, இதுதான் நம்ம ஈடு கொடுக்குறது நல்ல திட்டத்துக்கு. நீங்கள் கொள்ளையும் அடிச்சுவிட்டு ஊழல் எல்லாம் பண்ணி மக்கள் கொள்ளையடிச்சிட்டு அப்புறம் திட்டத்துக்கு உங்கள் பேரையும் வச்சுட்டு அது மக்களுக்கு வெறுப்பு வந்துடும். விஜய் சார் அம்மா உணவகத்தை திருப்பி சீரமைக்கிறாருங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இது ஏழை எளிய மக்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். உணவகம்ல வரப்பிரசாதம் தான் அந்த அம்மா உணவகம். ஓகே, அம்மா அந்த பேர்லேயே வைக்கலாம். ஏன்னா இன்றைக்கி வச்சுட்டிங்கன்னா திருப்பி அடுத்து திமுக கொஞ்சம் திருப்பி அம்மாங்கிற உறுத்தும். பாருங்கள், நீங்கள் நல்ல ஒரு திட்டத்துக்கு உங்கள் பேருக்குள்ளேயோ யாரையோ வைக்காமல் இருந்தால் திட்டம் லைஃப் லாங் போகும். கண்டிப்பாக சார். அண்ட் அடுத்ததாக அந்த பெரம்பூரில் ரொம்ப நாளாக ஒரு கோரிக்கையாக இருந்துச்சு. முதல்ல எனக்கும் பார்க்குற பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. என்னென்னா ஸ்கூலில் நடக்கிற குழந்தைங்க ஒரு 1.5 கிலோமீட்டர் சுற்றி போகிற மாதிரி இருக்குது. அந்த பாதை ரொம்ப நாளாக ஏகப்பட்ட பேர் கோரிக்கை வச்சும் அதை பண்ண முடியலன்னு உடனே அதை பண்ணி கொடுத்த அந்த விஷயம் இருக்குல்ல சார்? இல்லை நிறைய திட்டங்கள் எல்லாம் சொன்னால் அந்த 10 நாளைக்குள்ளே நிறைய அதிரடி திட்டங்கள். ஒன்று டாஸ்மாக் 217 டாஸ்மாக்கு ஸ்கூலு பக்கத்தில் இந்த மாதிரி கோயில் பக்கத்துலலாம் தூக்கிட்டாங்க. ஆமாம், அது அதிரடி. அதில் என்ன வேதனைன்னா முன்னாடிலாம் மதுக்கடையை மூடணும் தான் போராட்டத்தை பார்த்துப்போம். இப்போ மதுக்கடையை மூடாத திறந்து வைன்னு போராட்டம் பண்ணுறாங்க. நாடு எந்த அளவுக்கு கேடுகட்டு போயிருக்குது இதெல்லாம் உதாரணம். இப்படிலாம் நம்ம பழகி போயிட்டாங்க மக்கள். அப்போ மதுக்கடையை மூடக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணுறாங்க. அது பேட்டி கொடுக்குறானுங்க. நம்ம ஆளுங்களை பேட்டி எடுத்து ஒளிபரப்புறாங்க. அந்தளவுக்கு இந்த மாதிரிலாம் எப்படி எடுத்து உள்ளே போடணும். ஒரு மக்கள் நலன் சார்ந்த விஷயத்தை தடுக்கிற மாதிரி வர்றவங்களுக்குலாம் தூக்கி உள்ளே போட்டுறணும். அது கஷ்டமாக இருக்குது. அதுக்கு நிறைய திட்டங்கள் பாட்டுப்படி இந்த மகளிருக்கு சிங்கப்பெண் படை, இப்போ நீங்கள் சொன்னது இந்த ரோடு போடுறது எல்லாம் டக்குன்னு ஒரு இது இப்போ அறிவிச்சிட்டார். அப்போ இதெல்லாம் ஸ்பீடாக தான் இருக்காங்க அவங்க. இந்த 10-15 நாளையே திட்டங்கள். அது ஒரு ஊழல் லஞ்சத்தை தடுக்கிறதுக்கு அரசு ஊழியர்களாக லஞ்சம் கேட்டால் உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு ஃபோன் நம்பரோட அறிவிச்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நடைமுறைக்கு ஸ்ட்ராங் ஆகிட்டால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் தெரிஞ்சிடும். கண்டிப்பாக சார். ஆனால் இன்னொரு விஷயமும் அலிகேஷன் வைக்கிறாங்க. என்னென்னா இப்போ அந்த பெண்களுக்கான உதவித்தொகைன்னு ஒன்று இருக்குது, அது பெண்டிங்கில் நிற்கிது. கேஸ் சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, அது என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் இந்த சிங்கப்பெண்கள்னு சொல்லியிருக்கேன், ஆனால் அதுக்கான என்ன படை அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கிறப்ப எப்படி நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்ட்டு 200 யூனிட் நீங்கள் ஃப்ரீயாக தரேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் பெரம்பூரில் ஒரு இடத்துல நைட் ஃபுல்லாக 4 மணி நேரம் கரண்ட் இல்லை. இது சம்மந்தமாக அந்த எம்எல்ஏ உள்ளே போய் நிற்கிறாரு. இதெல்லாம் நமக்கு புதுசாக தான் இருக்குது. பட் இந்த திட்டங்கள்லாம் ஏன் ஸ்லோவாக இருக்குன்ற மாதிரி ஒரு சில தரப்பு கேட்குது. இது எப்படி சொல்கிறது தெரியல. நான் சொல்கிறேன், கல்யாண சாப்பாடு போகிறோம் சொல்லியிருக்கோம். என்ன சாப்பாடு? மத்தியானம் கறி விருந்து, சிக்கன், மட்டன் சுக்கா, அவிச்ச முட்டை, மீன் வறுவல் இதெல்லாம் போடுறோம்னு சொல்லியாச்சு. ஓகே, கல்யாணம் முடியணும்ல. என்னங்க
நீ வரும்போதே தாலி கட்டவே இல்லை. உள்ள பன்னீர் தெளிக்கும்போதே அங்கே வரும்போதே இன்னும் இன்னும் சாப்பிட போல முட்டை வைக்கல அது வைக்கலாம். ஏய் உங்களுக்கு கல்யாணம் முடியணுமியா? ஒரு சொல்லுவாங்களே கவுண்டு ஒன்று காமெடி இருக்கும். எப்போ கடை வெட்டுவாங்க எப்போ கடை வெட்டுவாங்கன்ட்டு வந்திருந்து கேட்டிருப்பான். அதுக்கு காது ஊற்றி கடா வருதுன்னு சொல்லியிருப்பாங்க. அவன் காதை ஊற்றிக்க மாட்டாங்க. வந்தவுடனே இன்னும் கடை வெட்டலையா? இருப்பா பையனுக்கு காது ஊற்றணும். சரி உட்கார வைப்பாங்க. பெருசு எப்போ கடை வெட்டுவிய? இல்லையா? அவன் காது குத்துறதுக்குள்ள 100 ரூபா கேட்பான். அந்த மாதிரி தான் ஏப்பா இப்போ தான் சிஎம் பதவி வச்சிருக்காரு. அமைச்சரவை முழுமையடையணும் முதல்ல. எந்தெந்த இலாக்காவுக்கு யார் யார் அமைச்சர் அது முழுமையடைஞ்சா தானே அதுக்கு ஒரு விஷயத்தை எங்கே ஒப்படைப்பார்? சரி இப்போ மருத்துவத்துக்கு ஒரு விஷயத்தை ஒப்படைக்கணும். யார்கிட்ட ஒப்படைப்பாங்க? மருத்துவத்துக்குன்னு ஒரு அமைச்சர் போடுவாங்கல்ல, சுகாதார அமைச்சர்னு போடும்ல. இன்னும் போடவே இல்லையே. நீங்கள் அதுக்குள்ளே மருந்து என்னாச்சு ஊசி என்னாச்சுன்னா ஒரு இது அக்கறை இல்லை சார். அக்கறை இல்லை. இது பூரா வன்மம். இந்த ஜெயிச்சிட்டான் தாங்க முடியல வயிற்றுச்சல், ஜெயிச்ச உடனே நீ சிலிண்டர் கொடு அதை கொடு அப்படிங்கிறது இது தேவைக்கு கேட்குறதில்ல. இது பூரா அவர் எப்படியாவது மேலே ஒரு பழி சுமத்திடணும். அவர் ஒரு குற்றவாளி ஆக்கணும். அவர் சீட்டில் உட்காரதுக்குள்ளே அவர் இமேஜை ஸ்பாயில் பண்ணணும். இவங்க தான் அந்த குரல் கொடுக்குறாங்க. இந்த குரலுக்கு மதிக்கவே தேவையில்லை. எப்போ சிலிண்டர் வரும்? அமைச்சரவை இப்போ தானே இன்னும் அப்போ ஒரு 10 பேர் அறிவிச்சாங்க. அடுத்து இப்போ தான் முழுமையான ஒரு அமைச்சரவை கூட போகுது. இது நீ சட்டசபையில் அமைச்சரவையில் எல்லோரும் அமைச்சர் பதவியேற்றதுக்கப்புறம் திரும்ப சட்டசபை கூடி நிறைய விஷயங்கள் இருக்கு சார். படிப்படியாக தானே போகணும். ஷூட்டிங் போனால் ஸ்கிரிப்டே ரெடி ஆகலையே. ஸ்கிரிப்ட் ரெடி ஆகணும், டைலாக் ரெடி ஆகணும், எல்லாம் ரெடி ஆகணும். ஷூட்டிங் வேணாம். இது மக்கள் மீது அக்கறையில் கேட்கப்படுற குரல் இல்லை. அது மக்கள் கேட்கணும். அரசியல் கேட்காதீங்களா? ஏன்னா அவர் 1 வருஷம் ஆகியும் எதுவும் பண்ணலை அப்படின்னா கேட்கலாம். நான் இப்போ சொல்கிறேன், மக்களுக்கு இவ்வளோ கோபம் வரும் இருந்தாலும் சொல்கிறேன், இதெல்லாம் தேவையில்லை. ஜெய் சார் நீங்கள் சும்மா சொல்லிட்டுங்கிறதுக்காக 2500 ரூபா 3000 ரூபா நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த சிலிண்டருக்கெலாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் ஒரு பயத்தில் லாஸ்ட் அறிவிச்சிட்டியே. நம்ம எந்த திட்டமுமே கவர்ச்சி திட்டம் எதுவுமே சொல்லலையே. இந்த கவர்ச்சி திட்டத்தினால மயங்கி மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஒருவேளை அவங்க 2000 3000 ஏலம் விட்டாங்களே நம்மளும் ஒன்று சொல்லி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். மனசறிஞ்சு நீங்கள் இந்த திட்டத்தை ஒரு மனசறிஞ்சு பண்ணியிருப்பாங்க. ஒரு பயத்தில் சொன்ன திட்டம் தான். ஒருவேளை இதனால நம்மளுக்கு ஓட்டு மிஸ் ஆகிருமோன்னு சொன்னது தான் இந்த திட்டங்கள். இதுவும் கவர்ச்சி திட்டங்கள். நான் ஒத்துக்கிறேன். மற்ற அரசியல்வாதி சொன்ன மாதிரி இது ஒரு அரசியலுக்காக சொன்ன திட்டம். நான் சொல்கிறேன், இந்த மாற்றம் நாங்கள் இதில் முதல் மாற்றம். ஆட்சி நடைமுறை செயல்பாடில் என்ன மாற்றமும் தெரியாது. ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே இந்த தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்து விட்டது. அதை ஒத்துக்கணும். என்ன மாற்றம்னா, பணம் கொடுத்தா தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. கடையில் எதுவுமே பண்ண வேணாம். நம்ம கொள்ளடிக்கலாம், ஊர் அடித்து உடையில போடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், மணல் கொள்ளடிக்கலாம், என்ன பண்ணலாம். கடைசி நேரத்தில் இவங்ககிட்டலாம் பணத்தை தூக்கி போட்டால் இங்கே ஓட்டு போட்டுருவாங்க நினச்சிட்டு தாங்கல்ல. அவங்களுக்கெல்லாம் நீ பயம் வந்துடுச்சு. பணம் கொடுத்தாலும் ஓட்டு போட மாட்டாங்கிற ஒரு நினைப்பு வந்துடுச்சு. அதான் சார் எலெக்ஷனுக்கு முன்னாடியே இந்த நாட்டில் நடந்த நல்ல மாற்றம் என்பது இதுக்கப்புறம் பணத்தை கொடுத்து ஓட்டை விலைக்கு வாங்கலாம்னு நினைப்புள்ள அரசியல்வாதிகள்லாம் பயன்தான். இது நடக்காது. முதல் முறையாக ஓட்டுக்கு பணம் வாங்காமல் ஒரு கட்சிக்கு ஓட்டை போட்டு ஒரு சிம்மாசத்தில் உட்கார வச்சுருக்காங்கன்னா தாவேக்கா தான். அப்போ மாற்றம் ஒரு அரசியல் மாற்றம் சொல்லாமல் சொல்லுங்க. அரசியல் மாற்றம் மட்டும் மாற்றம் இல்லை, மாற்றம் ஆரோக்கியமான மாற்றமாக இருக்கணும். அதுதான் உண்மையான மாற்றம். திமுக ஆண்டுச்சு, இப்போ ஏடிஎம்கே ஆளுது, இதுக்கப்புறம் தாவேக்கா ஆளுது. ஆட்சி மாற்றம் இது வரைக்கும் என்ன ஆச்சு? ஆட்சி மாற்றம் தான் நடந்துச்சு. ஆரோக்கிய மாற்றத்தை பார்க்கல. டிஎம்கே இல்லாட்டி ஏடிஎம்கே, ஏடிஎம்கே இல்லை டிஎம்கே. இது ஆட்சி மாற்றம். எங்களுக்கு ஆட்சி மாற்றம் தேவையில்லை. எங்களுக்கு மக்களுக்கான மாற்றம் வேணும்ல. இப்போ நான் அதை பார்க்குறோம். அதனால் ஃபஸ்ட்டு நீ இந்த பணத்தை கொடுத்தா மக்களை ஏமாற்ற முடியும். அது மாற்றம். அது முடிஞ்ச உடனே நான் பார்த்தது, அந்த எதிர் கட்சியிலெல்லாம் எதிரியாக நினச்சிக்கிட்டு வசப்பாடிக்கிட்டு
சவால் விட்டுட்டு இல்லாமல் ஜெயித்த உடனே யாரை எதிர்த்து நின்னமோ, யார் நம்மளை எதிர்த்துனாங்களோ அவங்க வீட்டுக்கே போய் அவங்கள மரியாதை நிமித்தம் பார்த்து ஆசீர்வாதம். இதெல்லாம் ஒரு புதிய மாற்றம். இதெல்லாம் வந்து நம்ம விவரம் தெரிஞ்சு அரசியல் இதெல்லாம் பார்க்கல. எம்ஜிஆரையும் கலைஞரையும் ஒன்றா பார்த்துருக்குமா? எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எங்கேயாவது ஒன்றா பார்த்துருக்குமா? ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எங்கேயாவது கலைஞரையும் ஜெயலலிதா ஒன்றா பார்த்துருக்குமா? பார்க்க முடியாது. அவங்க அப்படி இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை சார். இது ஒரு மாற்றம் தானே. ஒரு முதலமைச்சர் ஆகிட்டார். பழைய முன்னாள் முதலமைச்சருக்கு போய் ஃபஸ்ட்டு இப்போ தான் பார்க்குறாங்க. இது வரைக்கும் எனக்கு விவரம் தெரிஞ்சு எதுவும் நடக்கலை. இதெல்லாம் ஒரு ஒரு மாற்றம், ஆரோக்கியமான மாற்றம். அதுக்கப்புறம் போன ஆட்சியில் உள்ள நல்ல திட்டங்கள்லாம் முடக்கிடணும். அதில் வந்து அவங்களுக்கு பேர் வந்துடக்கூடாது, அதை மக்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடாது. அம்மாவோட ஏடிஎம்கே ஆட்சியை ஞாபகப்படுத்தக்கூடாது. மகளிர் உதவித்தொகைன்ட்டு நம்ம திமுக ஆட்சியை ஞாபகப்படுத்தக்கூடாது. அதை மொத்தமாக முடக்கிடணும். ரெண்டுமே மகளிர் உதவித்தொகையை ஓகேன்ட்டார், கொடுத்துட்டார். இப்போதைக்கு இப்போ என்ன கொடுத்தா கொடுங்க. அம்மா உணவு நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். இதெல்லாம் இதுக்கப்புறம் என்ன செயல்பாடுங்கிறது அடுத்து வேறு. இதெல்லாம் மாற்றம் தானே. அப்போ இதெல்லாம் நல்ல ஆரோக்கியமான மாற்றம் இருக்கும்போது போக நல்ல மாற்றமாக இருக்கும்னு நம்புவோம். அது வந்துட்டு எனக்கு இன்னொரு ஒரு கேள்வி இருக்குது சார். என்னென்னா, ஒரே ஒரு ப்ரெஸ் மீட்டு எல்லாருமே டக்குன்னு ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்க வச்சது. எதுக்கு இந்த ப்ரெஸ் மீட்? இது தேவையா தேவையில்லையா? இது நல்லதா கெட்டதா? இதனால் இவர் பாதிக்கப்பட்டதுனால பேசினாரா அப்படின்னு சொல்லி ரஜினி சாரோட ப்ரெஸ் மீட் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதுக்கு நிறைய பேர் எல்லாரும் ஒரு விதமான கருத்துக்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் அந்த ப்ரெஸ் மீட்டோட பின்னணி என்ன அப்படின்னு உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். நீங்கள் என்னவா அதை எடுத்துக்கிறீங்க? ஒரே ஒரு பின்னணி தான். அதை பேச வச்சவர் யார் தெரியுமா? கமலஹாசன். என்ன சார் சொல்கிறீங்க? சார் நான் கேட்குறேன், நீங்கள் வந்து எவ்வளோ நடிகர் நீங்கள் ஒரு கட்சி தலைவர் வேறு. உங்களுக்கு எவ்வளோ ஜூனியர் விஜய் சார் அவர்கள், ஓகே, அவர் முதலமைச்சர் ஆயிருக்கட்டும். ஆமாம், நீங்கள் அவ்வளோ சீனியரு, அரசியலே இன்றைக்கி ஒரு சீனியரு. அவர் வந்து மற்ற கட்சிக்கெல்லாம் போய் பார்த்தாரு. நீங்கள் எதுக்கு அவசரம் வீட்டில் பார்க்குறீங்க? ஏன் பார்க்குறீங்க? உங்களுக்கு என்ன அவசியம் இப்போது? ஏன் பார்க்குறீங்க? உங்கள் இது ஒன்று இருக்குல்ல, என்னென்னா ரஜினி சாரை ஒரு சூழ்நிலை கைதியாக மாற்றிடணும். இப்போ கமலஹாசன் போய் பார்த்துட்டாருன்னா, கமலஹாசன் பார்த்தார், ரஜினி போய் பார்க்கலையே அப்படின்னு அவர் மேலே ஒரு இது வரும். புரியுது உங்களுக்கு? இதுதான் ரஜினி சார் கட்சி ஆரம்பிக்க போகிறோன்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டார். அவசரமாக போய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அங்கேயே அவருடைய பிளான், உங்களை யார் கட்சி எதிர்காலத்தில் தெரியும், ஃப்யூச்சரில் தெரியும். உங்களை அவசரமாக கட்சி ஆரம்பிக்க வச்சது யார்? எந்த பின்னணியில் நீங்கள் அது வரைக்கும் மக்களை பற்றி சிந்திக்காத ஒருத்தர், என்ன கெட்ட போடலாம், இந்த கெட்டப்பு எப்படி போடலாம், இந்த மேக்கப்புக்கு வெண்ணது ஆளை கொண்டு வரலாமா, இந்த காஸ்டியூம் யார்கிட்ட கொடுக்கலாம், இதை மட்டும் சிந்திச்சுட்டு இருந்த ஒரு கமலஹாசன் திடீர்னு இப்படி மக்களை சிந்தனை வச்சு மக்களை பற்றி என்றைக்காவது பேசியிருக்கீங்களா? சார் விஜயகாந்த் பேசியிருக்கிறார். விஜய் சார் காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், இலங்கை தமிழர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், எத்தனை விஷயத்துக்கு அவர் இறங்கி வந்து பண்ணியிருக்கார், குரல் கொடுத்துருக்காரு, பேசிட்டுருக்கார். கமலஹாசன் அவர்கள் மக்கள் பிரச்சனையை பேசின ஒரு பேச்சை காட்டுங்கன்ட்ட அவர் வந்து ஸ்விம்மிங் பூலில் குதிக்கிறதுக்கு ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸு போடுறாரு, கேப் போட்டுக்கிட்டு இருக்காரு, அந்த ஸ்விம்மிங்க்கான கண்ணாடியை போட்டுக்கிட்டு இருக்காது. நீ டக்குன்னு கோணத்தை கட்டிட்டு டக்குன்னு குடிச்சிட்ட. ப்ராப்பராக அவர் குதிக்க ரெடி ஆகிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு கோணத்தை கட்டிட்டு ஜப்பானில் வருவார்ல, அது மாதிரி குதிச்சிட்ட. யார் குதிச்சுனோனையே? உனக்கு மக்கள் அக்கறையோட மக்களுக்காக போகிற ஆள் நீ இல்லை. நீங்கள் இல்லை. பின்னாடி வரும் யார் உங்களை அவசரப்பட்டு தள்ளி விட்டான்ட்டு. என்ன அதே மாதிரி தான் இதுவும். இப்போ இவர் போனதுனால என்ன ஆகிப்போச்சு, பேச்சு வரும். இப்போ கமலஹாசன் இவ்வளோ ஒரு பெருந்தன்மை, 60 நேரம் போய் கொடுத்துருக்காரு, ஏன் ரஜினி இல்லைங்கிற கேள்வி வரும்ல. அந்த கேள்வி வருங்கிறதுக்காக தான் போனது. இப்போ என்னாச்சும் ரஜினி சார் உஷாராயிட்டார், கோர்த்து விட்றாங்க. புரியுதா உங்களுக்கு? அதனால் சரி, ஏற்கனவே நம்ம என்னமோ அவங்க போகாமல் இருக்க மாதிரி இருக்குது.
இப்போ வந்து எல்லா வாழ்த்து சொல்லிட்டார் அவர். நேராக வாழ்த்து சொல்லணும்னு வைக்கிறாங்க. ஓகே, நம்ம அவர் ஒரு சீனியர் தானே, போய் அவசியம் இல்லை. அவரு பார்த்தாரு. சரி, இப்போ இந்த கமலஹாசன் போய் பார்த்தாரு. இதுக்கப்புறம் நம்ம வந்து எதுவும் சொல்லணும், தப்பாக போயிருங்கிறதுக்காக தான் ரஜினி மீடியா சந்தித்து சொல்ல வேண்டிய ஒரு சூழல் வந்துச்சு. கேட்கல இதெல்லாம் என்ன காரணம்ட்டு. ரஜினி ரசிகர்களோ, விஜய் ரசிகர்களோ, மற்ற கட்சிகளோ காரணம் இல்லை. ஒன்லி ஒன் நம்ம கமலஹாசன் அவர்கள் தான். அதனால் அவருக்கு தெளிவுபடுத்திட்டார், எனக்கு எந்த பொறாமையும் இல்லை. அவர் பொறாமை அவசியம் இல்லை சார். அவர் சொல்கிறார்ல, நான் அரசியல் இருந்திருந்தால் அவரை பற்றி பொறாமப்படலாம். அவர் அரசியல் இல்லை, யார் வந்தான்னு அவருக்கு என்ன நட்பு ரீதியாக அவர் வந்து மதித்தது ஏடிஎம்கே இருக்கலாம், திமுக இருக்கலாம். விஜய் சார் வந்து வருவார் யாரும் நினச்சி பார்த்துக்க மாட்டார். வந்துட்டார். வந்ததுனால போய் அவர் வந்து வெறுப்பு காட்டணும் அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு அந்த ஒரு வதந்திக்கெலாம் முற்றுப்புள்ளி வைக்கணும். இவர் போய் டக்குன்னு பார்த்துட்டு வந்துட்டார், நம்ம பார்க்கணும்னு சொல்லுவானுங்கருக்கா. அவங்க என்ன சொன்னார், அதுதான் மெயின். அங்கே என்ன சொன்னார், ஒரு மரியாதை நிமித்தமாகவோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு போய் நான் போய் பார்க்கணும் அவசியம் இல்லை. அது அவர் கமலஹாசனுக்கு வச்சு நீ போனில்ல, அந்த பதில் வந்து கமலஹாசனுக்கு சொன்னது. அவர் ஃபார்மாலிட்டிக்கெலாம் போய் பார்க்கணும் சார். எதுக்கு ஃபார்மாலிட்டி பார்க்கணும், இது அவசியம்தான் பார்க்கலாம். அப்போ அதுக்கானது நடிக்கணும் அவசியம் இல்லை. நடிக்கணும் அவசியம் இல்லை. நீ கமலஹாசன் இப்போ விஜய் சார் ஜெயிச்சதில் உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது கமலஹாசனுக்கு. நான் கேட்குறேன் சார். நீங்கள் வீடு போய் தேடி போய் பொக்கே கொடுத்து வாழ்த்து சொல்கிறீங்களே, அவ்வளோ உங்களுக்கு சந்தோஷமா? அப்போ இது ஒரு ஃபார்மாலிட்டி. ஜெயிச்சிட்டாரு, வாழ்த்தாங்க. அதனால் ரஜினி சார் தெளிவாக இருக்கார். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அவர் அவராக தான் இருக்கார். அவர் வாழ்த்து சொன்னார். அப்புறம் இந்த வதந்திக்கெலாம் முட்டுப்புள்ளி வச்சார். வேற போய் பார்த்தாரு ஸ்டாலின் நகரில். உடனே இவங்க தான் ஏடிஎம்கே சேர்த்து வைக்க போடான்னு ஒரு கொளுத்தி போட்டாங்க. இதுக்கெலாம் அவர் பதிவு சொல்லி அனுப்பல. சில நேரத்தில் ரொம்ப அமைதியாக இருந்தால் உண்மையாகி போயிடும். அதனால தான் அவர் வந்தார். என்ன, அதனால் இதுக்கு எந்த பின்னணிலாம் ஒன்றும் இல்லை. ஒரே பின்னணி கமலஹாசன் தான். கண்டிப்பாக சார்.